ஐஸ்வர்யா வந்து தான் கர்ப்பம் இல்லைன்ற விஷயத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் உள்ள பார்த்தோன்னே ஐஸ்வர்யா நிம்மதி அடைகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ண டாக்டர் தான் அங்கே இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பேசி வந்து ஐஸ்வர்யா போய் சொல்ல வச்சுறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து குழந்தையும் நல்லா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சித்ரா கிட்டேயும் வந்து அவங்க பையன்கிட்டையும். அதனால் வந்து ஐஸ்வர்யா நிம்மதி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் சொல்ல வைக்காதம்மா, சீக்கிரம் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு வருது, அந்த விரதத்தை வந்து நம்ம மகா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே சூர்யாவும் டென்ஷன் ஆகிடுறாரு. எங்கள் அம்மா தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த வருஷம் வந்து மருமக தான் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வந்த மருமக மகா தான் அவள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி ஸ்ட்ரீட்டாக சொல்லிடுறாங்க. மகா முதல்ல வேணாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜலட்சுமி வந்து மகாவை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இந்த விரதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் உன்னை ஏற்றுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இதை கேட்டு சூர்யா வந்து மகா நான் உனக்கு நான் அவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட் இருக்கா, கண்டிப்பாக எங்கள் அம்மா சொன்னதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நீ வந்து விரதம் இரு, ஆனால் வழியை நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மகா ரொம்ப அழகாக வந்து வரலட்சுமி நோம்பி இருக்காங்க. அம்மனுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்லோகம்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வந்து புரோகிதர் கூட மகா பாராட்டுறாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கோட்டீஸ்வரி அதுக்கப்புறமா எல்லாருமே வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகாவுக்கு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கவுங்க வீட்டுக்கார் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம சூர்யா மட்டும் மகா ஆசீர்வாதம் வாங்கும்போது வேணும்னே வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து அந்த அர்ச்சனையும் கீழே போட்டுடுறாரு. அதனால் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க மகா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாரு. அதனால் வந்து மகா அழுதுட்டுருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீ ஏற்றுக்கவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் உன்னை பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன், நீ எனக்கு தேவையில்லை, அப்படி எங்கள் அம்மாவை ஏற்று பேசுகிற ஆள் நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கும் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் உங்களை ஒய்ஃப் இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணுறீங்க, சரி விடுங்க, எல்லாம் முன்னாடியும் அவமானப்பட்டாச்சு, இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும், உங்கள் ஒய்ஃப்ன்ற தகுதியில் தானே இருக்க முடியும், எல்லாரும் என்னவா நினைப்பாங்க, அதனால் வந்து நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நிம்மதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தாத்தா கேட்டுறாரு. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் அப்படியே விழுந்துடுறாரு. உடனே ஓடி போய் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக இருக்கிறதால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடனே சூர்யா கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் உங்கள் தாத்தாக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அவர் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், மூளையில் கேன்சர் இருக்குது, 3 மாதம் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் வந்து இந்த 3 மாதம் வந்து மகா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே மகா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீ வீட்டை விட்டு போகக்கூடாது, 3 மாதம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ளே என் மனசு மாறிடும், நான் ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு மகாவும் வந்து யோசிக்கிறேன், என்னை நம்ப மாட்டேன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அது மகாவுக்கு வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. உடனே வந்து எல்லாருமே அதிர்ச்சியோட ராஜலட்சுமி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்டாட்டியும் என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாரு. மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க.